வெல்கம் டு தமிழ் காசு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 22,217.85 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓவராலாக பாசிட்டிவாக இருந்தது. இது பாசிட்டிவுக்கு காரணம் குவான்ட்டுக்கு வந்து ஆர்பிஐ வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் பாசிட்டிவாக இருந்தது. நிஃப்டினோட இமிடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,020. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,820. ஆல்மோஸ்ட் வந்து 200 பாயிண்ட் அடுத்த சப்போர்ட்டு. மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,541. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,758. யூஎஸ்னுடைய இன்னைக்கு வந்து டேட்டா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான டேட்டா 6 மணிக்கு கோர் பிபிஐ இருக்குது. 6 மணிக்கு ஃபோர்காஸ்ட் வந்து 0.02. ப்ரியர் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 0.02. 6 மணிக்கு கோர் பிபிஐ இயர் டு இயர் ஃபோர்காஸ்ட்டு 2.4, ப்ரியர் 2.4 தான். நியூ மோட்டார் வெஹிக்கிள் சேல்ஸு எதுவும் ஃபோர்காஸ்ட் இல்லை. 7:30க்கு ஃபெட் சேர்மன் போல் பேசுகிறாரு. 8:30க்கு டோட்டல் ஹவுஸ் ஹோல்டு டெப்ட் வருது. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற டேட்டா. ஃபெட் சேர்மன் பேசுகிறத பொறுத்து நாளைக்கு வந்து மார்க்கெட்டினுடைய மாற்றம் தாக்கம் இருக்கும். பொதுவாகவே மே மாதத்தில் மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இதுவும் இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நாளைக்கு நிஃப்டியினுடைய முக்கியமான சப்போர்ட் 22,020. இது உடச்சதுன்னா 21,830 வரைக்கும் போகிறதுக்கு, 820 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பாசிட்டிவாக இருந்ததுன்னா 22,535 போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் 5% ஏறிச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹவுசிங் ஃபினான்ஸ் யூனிட்டை வார்பர்க் பின்கஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இதனுடைய டீலிங் அமௌண்ட் வந்து 46.3 பில்லியன் இந்தியன் ருபீஸ். இதனால் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஏறிச்சு. நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸை பற்றி ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் வீடியோ போட்டிருந்தோம். இது ஒரு லாங் டேர்முக்கு நல்ல தரமான பங்கு. ஒரு 3வது நாளாக நிஃப்டி வந்து கன்சிக்யூட்டிவாக ஏறிட்டுருக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 5 லட்சம் கோடி இன்றைக்கி மட்டும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய முக்கியமான தகவல்கள். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ்லாம் போடுவோம்.